ஹலோ கைஸ், நேத்து குட் பை டாக்லியோட டீசர் ரிலீஸ் ஆகியிருந்தது. அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். அந்த டீசர்ல என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த டீசர்ல நிறைய மீம்ஸ்மே கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏகேவோட லுக்கு பத்தி சொல்லி ஆகணும். அந்த சாக்லேட்டை வாயில போடுற சீன்லலாம் உண்மையா சொல்றேன், ஃபேன் பாய் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லுக்கே கொடுக்க முடியும். முக்கியமா இந்த கிரீன் கலர் லென்ஸ் வந்து வெறித்தனமா இருந்தது. ஓகே, டீசர் பக்கம் வருவோம். டீசர் பத்தி சொல்லணும்னா உண்மையா சொல்றேன், பிளாஸ்ட். ஓகே, டீசர் பிளாஸ்டா இருக்கு. இன்ஸ்டா ஃபுல்லா அனல் பறக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருந்தது இன்ஸ்டால. திடீர்னு அஜித் ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா, குட் பேட் அக்லி டீசர் பார்த்ததும் பசங்க என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு கேங்கும் இருக்கு. இத பார்த்த தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாவே இந்த மீம் கொஞ்ச நாளா ட்ரெண்டாவே இருந்தது. இப்போ பிரேக் டவுனுக்கு வருவோம். பில்லா ரெஃபரன்ஸும் சரி, தீனா ரெஃபரன்ஸும் சரி ரொம்பவே ஹெவியாவே இருந்துச்சு. ஏகே ஜெயில்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் டீனேஜ் பையனா காமிக்கிறாங்க. உண்மையா 90s அஜித்தை பார்த்த மாதிரியே இருந்தது. லைட்டா மார்க் ஆண்டனியோட வாலியும் அடிச்சது. அப்புறம் என்னப்பா அது அதே டைரக்டர் தான், அப்படிதான் இருக்கும்னு நீங்க சொல்லலாம். புரியுது. நான் சொல்றது அந்த லைட்ஸ் எஃபெக்ட்ஸும் சரி, அந்த லொகேஷனும் சரி ஒரே மாதிரி தான் இருந்தது. மார்க் ஆண்டனி பார்த்த மாதிரியே இருந்தது. மறுபடியும் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் அந்த டைரக்டருக்கு ஒண்ணுமே சரியா போகல. மார்க் ஆண்டனியில் யூஸ் பண்ண சில விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுனால இந்த படத்திலையும் கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த டீசர்ல 5 லுக்ல வராரு தல. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி பார்ட் 2 வரத்துக்கு நிறைய வாய்ப்புமே இருக்கு. ஒரு சீன்ல ஒரு ஜாமா அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து நிறைய பேருமே இது இட்லி கடை உடைக்கிறாருப்பா, அதாவது இன்டைரக்டா அட்டாக் பண்றாருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீன்ல ஏகேக்கு பேக்ரவுண்ட்ல டார்க்ன இடத்துல அந்த டியும் ஆரும் பிளிங்க் ஆயிட்டு அந்த ஏகே மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த டிஆர் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் ராஜான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. 2 படமே ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க ஏப்ரல் 10 வரப்போறோம்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு டீட்டெயிலா இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாருமே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சாலே போதும். ஏப்ரல் 10 இட்லி கடையும் குட் பேட் அக்லி ரெண்டுமே ரிலீஸ் ஆக போகுது. நீங்க எந்த படத்துக்கு வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்தது உங்களுக்கு பல கேள்விகள் வரலாம். அதை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலமே சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ இப்பயே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய், see you.